எல்லாத்துக்கும் வணக்கம். இப்போ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, இன்சைனியா லேப்ஸ் காம்பனன்ட்ஸ் கிட்ஸோட பேசிக் கிட்ஸோட அன்பாக்சிங் தாங்க பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். இதுங்க வந்து பேக்கேஜ் அமேசானில் தான் ஆர்டர் போட்டேன். இதை கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணும்போது எப்பவுமே ரீபேக்கிங் திருப்பி பண்ணுற மாதிரி கட் பண்ணிக்கோங்க. ஓகேங்க, கட் பண்ணியாச்சு. உள்ளதாட்டு இருக்கா? அவ்வளோதான், உள்ள எதுவுமே இல்லை. நீட்டாக ஒரு பிளாஸ்டிக் பாக்ஸ் பேக்கிங் பண்ணி ஃபுல்லாக சீல் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஜிப்லாக் இல்லை, ஜிப்டாக் டைப் இல்லை, நார்மல் டைப் தான். ஓகே, நம்ம ஒரு சைடு பிச்சுக்குவோம். எப்படின்னா நம்ம திருப்பி ரீபேக் பண்ணுற மாதிரி பிக்கணுங்க. ஏனோ தானே பிச்சிடக்கூடாது. அதாவது கம்ப்ளைண்ட் நம்ம ரிட்டன் அனுப்புறதா இருந்தால் கூட கொஞ்சம் ரீபேக் பண்ணுற மாதிரி நீட்டாக நம்ம பொறுமையாக கழிச்சுக்கோங்க. எது மட்டும் இல்லை, எப்போவுமே நம்ம கடையில் வாங்கினாலும் சரி, எங்கே வாங்கினாலும் சரி, நீட்டாக இந்த மாதிரி ஏதாவது பொருள் நீங்கள் செக் பண்ண போகிறீங்க அப்படின்னா, குறிப்பாக செக் பண்ண போகிறீங்கன்னா இந்த மாதிரி ஃபஸ்ட்டு வெட்டிக்கோங்க, திருப்பி ரீபேக் பண்ணுற மாதிரி. மொத்தமாக போட்டு கிழிச்சு எடுத்துட வேண்டாம். போட்டிருக்குங்க இன்சைனியா லேப்ஸ் எலக்ட்ரானிக் காம்பனன்ட்ஸ் கிட். இன்சைனியா லேப்ஸ் எலக்ட்ரானிக் காம்பனன்ட்ஸ் கிட் பேசிக் 300+ காம்பனன்ட்ஸ், குவாலிட்டி டெஸ்டட், ஜென்யூன் குவாலிட்டி, www.insignialabs.com. அங்கே பார்த்துடலாம். ஓப்பன் பண்ணிக்கலாம். பாருங்கள், இங்கே ஆரம்பத்துலேயே பார்த்தீங்கன்னா ரெசிஸ்டரோட கலர் கோடிங் கொடுத்துருக்காங்க. தெரியுதுங்களா? ரெசிஸ்டரோடைய கலர் கோடிங் பிளாக். சொன்னாங்களே ஷார்ட் ஃபார்ம் பி ஃபஸ்ட் ஒரு லெட்டர் மட்டும், பிபி ராய் கிரேட் பிரிட்டன் வெரி குட் ஒய்ஃப். கோல்டு சில்வர் வந்து டாலர்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஒரு பேண்ட் போட்டிருக்காங்க, மல்டிப்ளர் போட்டிருக்காங்க, எல்லாம் போட்டிருக்காங்க. ஓகேங்களா? அடுத்தது பார்த்தீங்கன்னா ப்ராஜெக்ட் போர்டு அப்படின்னா ப்ரெட் போர்டுன்னு சொல்லுவாங்க. இது எலக்ட்ரானிக் சர்க்யூட் வச்சு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். போட்டிருக்காங்க. நான் கொஞ்சம் பெருசாக நினச்சேன்னா பாக்ஸு சின்னதாக இருக்குது, இது சின்னதாக இருக்குது, கொஞ்சம் பெருசாக இருக்குன்னு பார்த்தேன். ஒரு மீடியமாக கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா பிகினர்ஸ்க்காக தான். இது மீது பார்த்திங்கன்னா மேட் இன் சைனா தான். மேட் இன் சைனான்னு போட்டிருக்காங்க. ஓகே, சரி பார்த்துக்கலாம். நமக்கு தேவை இப்போதைக்கு நம்ம எப்படி கற்றுக்கிறதுன்னு பார்த்துக்கலாம். வந்து கற்றுக்கிறதுக்காக தான் வாங்கியிருக்கோம். அது பார்த்தீங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்படியே தந்துடலாம் மாட்டேது. நம்ம அங்கே போய் பின்னாடி பிச்சுக்கிட்டு இருந்தோம். இப்படியே தந்துடலாம் மாட்டேது. $840 வோல்ட்ஸ்னு போட்டிருந்தாங்க. இந்த பின்னாடி இந்த பசை வச்சு ஒட்டிக்க தாட்டிக்குது. இந்த பாருங்கள், பின்னாடி பசை இருக்குது. இதை கிழிச்சு நம்ம ஒட்டிக்கலாம். டபுள் டேப் இருக்குது, உள்ள அடியில் பசை இருக்குது. இதை நம்ம கிழிச்சிட்டு ஸ்டிக்கர் மாதிரி ஒட்டிக்கலாம் மாட்டேங்குது. சர்ஃபேஸில் ஒட்டிக்கலாம். 840 வோல்ட்ஸ்னு போட்டிருந்தது. இதை நான் வோல்ட்ஸ் 5. ஓகே, ப்ரெட் போர்டு. அப்படியே டிக் பண்ணிக்கிறேன். நான் ஒரு சைடில் ஒரு இது போட்டு வச்சுருக்கேன். நமக்கெல்லாம் கரெக்டாக வந்துச்சான்னு சொல்லிட்டு நான் அப்படியே டிக் பண்ணிட்டே வரேன். எல்லாம் கரெக்டாக வந்து செக் பண்ணிக்கலாம். அப்படியே அதிலே பேரும் கொடுத்துட்றாங்க, என்ன கெப்பாசிட்டர் என்னன்னு சொல்லிட்டு கொடுத்துட்றாங்க. ஃபஸ்ட்டு ப்ரெட் போர்டுங்க. ஓகேவா? ப்ரெட் போர்டு வந்தாச்சு. அடுத்து இதுதாங்க அந்த எலக்ட்ரானிக் ஸ்டார்டர் கைடு எல்லாம் போட்டிருக்கு. எப்படி வாட்டில் இண்டிகேட்டர் சொல்லிட்டு சின்ன ஒரு ப்ராஜெக்ட் மாதிரி கொடுத்துருக்காங்க.
இதை வச்சு நம்மளும் பண்ணிக்கலாம். எலக்ட்ரானிக் ஸ்டார்ட் கைடுன்னு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? எலக்ட்ரானிக்ஸ் ஹேண்ட்புக், எலக்ட்ரானிக் சர்க்யூட் ஹேண்ட்புக். ஓகேங்களா? அடுத்து இது வந்து பார்த்தீங்கன்னா HC 595 சரி BC 595 ஓகே அதுதான் கொடுத்துருக்காங்க. BC 595 சரி ஓகே இது இருக்கட்டும். அடுத்து தெர்மிஸ்டர் 1 பீஸ் 103 தெர்மிஸ்டர். அது வோல்டேஜ் ரெகுலேட்டர் 7812 அது ஒன்று. அடுத்து IC 4017 1 பீஸ். அதுக்கடுத்து 10K பாட். 10K பாட் வந்து ஒரு 2 பீஸுங்க. 10K பாட் ஒரு 2 பீஸு நீட்டாக ஒரு ஜிப்லாக் கவரில் போட்டு பேக் பண்ணியிருக்காங்க. $10K பாட் தெரியுதுங்களா? ஓகே. அடுத்தது இது பாருங்கள் ஏதோ ஃப்ரீ போட்டிருக்காங்க. கிஃப்ட் கூப்பன் போட்டு இஃப் யூ லைக் த ப்ராடக்ட் தென் ஷேர் யுவர் வேல்யூபிள்ஸ் 5-star ரேட்டிங் அண்ட் ஃபீட்பேக். Go to your Amazon in account and click on the your orders button. Find the company product and click and write a product review button and give your review. Now send screenshot on WhatsApp. The number கால் பண்ணி கரெக்ட் ஓவர் 50 rupees cashback. Terms and conditions apply. Step 1 Step 2. நமக்கு ஏதோ ஃப்ரீ அனுப்பிச்சிருக்காங்க. We hope you like our product and received it in good condition and good quality அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கிஃப்ட் கொடுத்துருக்காங்க. இது ஷாப் நச்சு தான் இருந்தது கொடுத்துருக்காங்க. ஓகே கச்சா மெகா பைட் நமக்கு ஃப்ரீ கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் ஒரு 9 வோல்ட் பேட்டரி கொடுத்துருக்காங்க வித் கனெக்டரோட. கனெக்டர் இருக்குதுங்களா? வித் கனெக்டர். ஓகே 9 வோல்ட் பேட்டரி. எப்போ பண்ணது டேட் ஆக்கணும். ஓகே கனெக்டர் கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு டிசி மோட்டர். டிசி மோட்டர்னா மட்டும் எக்கச்சக்கமாக இருக்குது. டிசி மோட்டர் இருக்குது. சரி ஓகே இது கொடுத்துருக்காங்க. ஆனால் படத்தில் வேறு எது காமிச்சிருந்தாங்க. இது ஒரு டிசி மோட்டர் கொடுத்துருக்காங்க. 9 வோல்ட் பேட்டரி. எங்கே போச்சு 9 வோல்ட் பேட்டரி? டிசி மோட்ரு. IC 4017 வேறுண்ணே IC 595. ஓகே அடுத்து இதுவும் வோல்டேஜ் ரெகுலேட்டருங்க. என்ன கம்பெனி கொடுத்துருக்காங்க? வேறு ஏதோ கம்பெனி அடிக்குது. ஓகே இதுவும் பார்த்தீங்கன்னா வேறு ஏதோ கம்பெனி கொடுத்துருக்காங்க. அதாவது இது எஸ்டியோட கம்பெனி கொடுத்துருக்காங்க. நல்ல ப்ராடக்ட் தான். எஸ்டியோட கம்பெனி இது. இது வேறு ஏதோ கம்பெனியோட கொடுத்துருக்காங்க. ஓகே 7805 வோல்டேஜ் ரெகுலேட்டர். ஓகே அடுத்து LDR சென்சார். பாருங்கள் பெருசாக இருக்குன்னு பார்த்தா ஓரளவுக்கு கொஞ்சம் ரொம்ப குட்டியாக இருக்குது. இதாங்க LDR சென்சார். அதுக்கப்புறம் ஐஆர் பேர் கொடுத்துருக்காங்க. சரி ஓகே டிக் பண்ணிக்கலாம் அப்புறமா. அதுக்கப்புறம் க்ரீன் LED 5 பீசஸ் கொடுத்துருக்காங்க. க்ரீன் LED 5 பீசஸ். ஓகே க்ரீன் LED 5 பீஸ் கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா IC 741 கொடுத்துருக்காங்க.
அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா டூ பின் ஸ்விட்ச் கொடுத்துருக்காங்க. இந்த லொடுக்குன்னு நடத்துவோம்ல, டூ பின் ஸ்விட்ச் அதை கொடுத்துருக்காங்க. ஒரு 5 1 2 3 4 5 பீஸ் கொடுத்துருக்காங்க. புஷ் ஸ்விட்ச் 5. அதுக்கடுத்து இது பார்த்திங்கன்னா செராமிக் கெப்பாசிட்டருங்க. இது வேலையை பார்த்தீங்கன்னா 103 ஃபிஎஃப் கொடுத்துருக்காங்க. செராமிக் கெப்பாசிட்டர் 103 ஃபிஎஃப். ஓகே, டிக் போட்டாச்சு. அதுக்கடுத்து ஒரு ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க, மினி ஸ்பீக்கர். ஸ்பீக்கர் ஒரு பீஸ். நான் கொஞ்சம் பெருசாக அந்த பழைய அந்த பசங்க கேம் விளையாட ஃபோன் மாதிரி செல்ஃபோன் மாதிரி இருக்கும்ல, அந்த மாதிரி ஒரு ஸ்பீக்கர் கொடுப்பாங்கன்னு பார்த்தேன். படத்தில் அந்த மாதிரி தான் போட்டிருந்தது. பார்த்தீங்கன்னா ரொம்ப குட்டியாக கொடுத்துருக்காங்க. சரி, ஓகே. அதுக்கப்புறம் 4.7K பாட் 2 பீஸ். பாட் 2 பீஸ். ஓகே. அடுத்தது 1 UF 5 பீசஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை, இது 63 வோல்ட்டில் வேலை செய்யக்கூடியதுங்க. 1 UF 5 பீசஸ். இது பார்த்தீங்கன்னா எலக்ட்ரோலைட்டிக் கெப்பாசிட்டரு. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 10 UF 5 பீசஸ். இது 10 UFங்க. அதுக்கடுத்து 4.7 UF 5 பீசஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா 63 வோல்ட்டில் 4 UF. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 2.2 UF 5 பீசஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா இது 63 வோல்ட்டில் வேலை செய்யக்கூடியது. 2.2 UF. ஓகே, ஒரு 5. அதுக்கடுத்து ஒயிட் எல்இடி ஒரு 5. அடுத்து BC557 டிரான்சிஸ்டர் 5 பீசஸ். அடுத்து BC547 ஒரு 5 பீசஸ். இது என்ன கம்பெனி? ஓகே, BC547 ஒரு 5 பீஸு. அதுக்கடுத்து பரவாயில்ல, ஒட்டி கொடுத்தாங்க, எதுவும் பிரச்சனை இல்லை. IC358 1 பீசஸ். IC358 1 பீசஸ் எங்கே இருக்குது? ஓகே, இங்கே இருக்குது. அதுக்கப்புறம் இதாங்க IN4007 10 பீசஸ் டயோடு. IN4007 10 பீசஸ் இங்கே வச்சுருக்கானுங்க, அங்கே இருக்குது. அப்புறம் இது செராமிக் கெப்பாசிட்டருங்க, 22 PF 5 பீசஸ். ஓகே. அதுக்கடுத்து 33 PF 5 பீசஸ். அடுத்து 4 பின் ஸ்விட்ச் 5 பீசஸ். இது 4 பின்னுக்கு பின்னாடி 4 பின் இருக்கும். இது அந்த லொடுக்கு அடுத்துமான பட்டன், அந்த பட்டன் தான் லொடுக்கு இருக்குங்களா அது. 4 பின் ஸ்விட்சஸ் 5 பீசஸ். அடுத்து ரெட் எல்இடி 10 பீசஸ். அதுக்கடுத்து PN2907 5 பீசஸ். டிரான்சிஸ்டர் 5 பீசஸ். 1.8K ohm 5 பீசஸ். 5 பீசஸ். 1K ohm 5 பீசஸ். போட்டிருக்காங்க 1K ohm 5 பீசஸ்.
அடுத்து 10 ஓம் 5 பீசஸ். டென் கேவாக தான் நினைக்கிறேன். ஓகே சார் 100 ஓம்ஸ். ஓகே 22K ஓம்ஸ். அதுக்கடுத்து இதாங்க 5 வோல்ட் பஸர். 5 வோல்ட் பஸர் ஒரு பீஸ். இது விட்டுருக்காங்க 9 வோல்ட் போட்டாச்சு. 5 வோல்ட் பஸர். ஓகே அடுத்துங்க 2 நார்மல் பிசிபி. ஓகேங்களா, நார்மல் பிசிபி போர்டு கொடுத்துருக்காங்க. ஜென்ரல் பிசிபி 2. ஓகேங்களா, 2 கொடுத்துட்டாங்க. ஓகே ஜென்ரல் பிசிபி. அதுக்கடுத்து இதாங்க ஐசி 555. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 8 கால் இருக்கும். ஐசி 555. அப்புறம் இதுவும் ஃப்ரீ கிஃப்டாங்க. ஃப்ரீ கிஃப்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு 2 கிடச்சிருக்குங்க. ஒன்று வந்து இந்த குட்டி ஃபேன் கிடச்சிருக்க மகிழ்ச்சி தான். அப்புறம் இது நம்ம டிசி மோட்டர் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். ஃபேன் நல்லாயிருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த கச்சா மேங்கா பைட் கொடுத்துருக்காங்க. கொடுத்த நல்ல உள்ளவங்களுக்கு நன்றி. அதே மாதிரி எல்லா ப்ராடக்ட்டும் வந்துச்சுன்னா கரெக்டாக தான். ஓகே அடுத்தது 56 பிஎஃப் 5 பீசஸ். 56 பிஎஃப் 5 பீசஸ். 56 பிஎஃப் 56 பிஎஃப் இங்கே வச்சு 56 பிஎஃபா சரிங்க இருக்குது, பார்த்துக்கலாம். ஓகே அடுத்து 470 ஓம்ஸ் 5 பீசஸ். 470 ஓம்ஸ். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா எல்லோ எல்இடி 5 பீசஸ். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ப்ளூ எல்இடி 5 பீசஸ். ப்ளூ எல்இடி 5 பீசஸ். அதுக்கடுத்து 5 மீட்டர் ஹூக் ஒயர். ஒரு 3 கலர் ஒயர் கொடுத்துருக்காங்க. ஏதாவது சும்மா நம்ம ப்ராஜெக்ட் யூஸ் பண்ணிக்கலாம். ஒவ்வொரு கலரும் பாசிட்டிவ் நெகட்டிவ் அதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, அது ஒரு 5 மீட்டர் ஹூக் கொடுத்துருக்காங்க. ஒரு 3 ஒயர் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, போட்டிருக்காங்க ஹூக் ஒயர். அதுக்கடுத்து 10 பிஎஃப் 5 பீசஸ். 10 பிஎஃப். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 104 பிஎஃப். 104 பிஎஃப் 5 பீசஸ். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இந்த எலக்ட்ரோலைட்டிக் கெப்பாசிட்டரு 100 UF 5 பீசஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை வோல்ட்டு வேலை செய்யக்கூடியதுன்னா 100 UF 25 வோல்ட்டில் வேலை செய்யக்கூடியதுங்க. தெரியுதுங்களா? UF 25 வோல்ட்டில் வேலை செய்யக்கூடியது. ஓகே அதுக்கடுத்து IN 4148. இது வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கறதுக்கு ஜெனரேட்டர் மாதிரியே இருக்குது. பார்ப்போம். ஓகே அடுத்து 220 ஓம் 5 பீசஸ். அடுத்து 120 ஓம். 120 ஓம்ங்க இருக்குது. ஓகே இங்கே இருக்குது. அதுக்கடுத்து 68 ஓம். 68 ஓம் 5 பீசஸ். 1M ஓம் இருக்குது. 1M ஓம்னா 1 மெக் ஓம் இல்லா 5 பீசஸ். அதுக்கடுத்து 330 ஓம். 330 ஓம்
அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 220 UF எலக்ட்ரோலைட்டிக் கெப்பாசிட்டர் 220 UF 5 பீசஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை ஒன்றையும் காணும். 25 வோல்ட்டு 220 UF, 25 வோல்ட்டு 220 UF. அது தெரிய மாட்டேங்குது போட்டிருக்கு. ஓகே, 220 UF. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 10K ஓம், 10K ஓம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 47K ஓம். கிட்டத்தட்ட எல்லாத்தையும் வச்சிட்டோம்னு நினைக்கிறேன். ஓகே, அடுத்த ஒரு பாக்ஸுங்க. இந்த பாக்ஸ் தான் சொல்லிட்டோம். பாக்ஸ் டிப் போட்டாச்சு. கிட்டத்தட்ட எல்லாமே கவர் ஆகிடுச்சு. BC 556, அதுக்கப்புறம் வேறு என்ன, IR பேர் டயர் கூட வந்துடுச்சு. அதுக்கடுத்து ட்ரிம் பாயிண்ட் 4 போர்ட் 7 பாயிண்ட் அது வந்துடுச்சு. மொத்தம் கணக்கு பண்ணி பார்த்ததில் பாக்ஸோடு சேர்த்து ஒரு 59 பீஸ் இருக்குங்க. சரிங்களா? BC 5/6 மட்டும் வந்து மிஸ் பண்ணி வச்சுட்ட மாட்டேங்குது. பார்த்துக்கலாம். மொத்தம் 59 பீஸ் இருக்கும். 1 2 3 4 5 வலையை வச்சுருவாங்க. ஃபஸ்ட்டு வேணும் பாக்ஸ் 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 14 15 16 17 18 19 20 21 22 23 24 25 26 27 28 29 30 31 32 33 34 35 36 37 38 39 40 41 42 43 44 45 46 47 48 49 50 51 52 53 54 55 56 57 பொருள் வந்துருக்குங்க. இந்த BC 5/6 மட்டும் இங்கே மெசேஜ் ஆட்டிக்குது. 3 பொருள் 57 58 59 2 பொருள் மெசேஜ் ஆட்டிக்குது. ஓகே ஓரளவுக்கு எல்லாமே கிட்டத்தட்ட எல்லாமே வந்துருச்சு. ஓகேங்க, இதுதாங்க தேவைப்பட்டு வாங்கி யூஸ் பண்ணுங்கள். மேக்ஸிமம் பெரிய கிட்லாம் கிடையாது. ஒரு நார்மலாக பேசிக் என்ன கிட்டு தேவையோ அது நமக்கு வந்துருக்கு. தேவைப்பட்டவங்க வாங்கி யூஸ் பண்ணுங்கள். ஃப்ரீயாக நமக்கு ஒரு ஃபேன் ஒன்று கொடுத்துருக்காங்க. அப்போ இது கவர் பண்ணால் கரெக்டாக ஒரு 59 பொருள் வந்துடுச்சு. இது சேர்ந்த வரல, ஆனால் ஃப்ரீ கொடுத்துருக்காங்க. ஒரு 59 பொருள் கிட்ட வந்துடுச்சு. உங்களுக்கு தேவைப்பட்டவங்க வாங்கிக்கோங்க. இக்னேஷியா லேபு நான் பண்ணும்போது 2 குவான்டிட்டி ஆர்டர் இருந்தது, முடிஞ்சிருந்தது.
திருப்பியும் ஸ்டாக் போட்டிருப்பாங்களாட்டிக்குது. இப்போ திருப்பி பார்க்கும்போது இது ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 499. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு டெலிவரி சார்ஜ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 79 ரூபா. ஓகேவா? 499 டெலிவரி சார்ஜ் ஒரு 79 ரூபா. அப்போ ஒரு 578 ரூபா கிட்ட வருங்க. தேவைப்பட்டவங்க வாங்கி யூஸ் பண்ணுங்கள். இதிலே பல சைஸ் வகை கிட்ட இருக்குது. ஒரு 249 299 ரேஞ்சில் இருக்குது. ஆனால் கொஞ்சம் கம்மியாக வரும். எப்படின்னா ஒரு 10 பீஸ் வருதுன்னா ஒரு 5 பீஸ் வர மாதிரி கொஞ்சம் கம்மியாக வரும்.